மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 45. திலகவதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இன்பரசன் சௌந்தர்யாவிடம் கேட்டான். சார், திலகவதிக்கு அம்மா இல்லை. அவளுக்கு கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவளோட அப்பா தான் அவளை வளர்த்ததெல்லாம். அவர் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஒரு கை கால் வராமல் பேச்சும் கொஞ்சம் நின்று போச்சு. இதனால் அவரால் வேலைக்கு போக முடியலை. அப்போதான் பிகாம் முடிச்சிருந்தா திலகவதி. வேற வழி இல்லாமல் எம்காம் கரஸ்பாண்டன்ஸில் போட்டுட்டு வேலை தேட ஆரம்பித்தா. அப்போது அவளோட அப்பா வேலை செஞ்ச கம்பெனியில் இருந்து ஒருத்தன் அவரை தேடி வந்திருக்கான். அவள் அப்பா தான் சீஃப் அக்கௌண்டன்ட் அப்படின்றதுனால சில சந்தேகங்களை கேட்டுட்டு போக வந்திருக்கான். இனி அவரால் வேலைக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த கம்பெனியில் அவரை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. தன்னோட பொண்ணு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறத பற்றி அவன்கிட்ட சொல்லி அவளுக்கு அவங்க கம்பெனியிலேயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி ஜாடையிலேயே கேட்டிருக்காரு அவர் அப்பா. அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு இவளை தனியாக கூப்பிட்டு, நீ வேலைக்கு போனால் உங்கள் அப்பாவை யார் பார்த்துக்குவா? உங்கள் அப்பா இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கான செட்டில்மெண்ட் அமௌண்ட் நான் ட்ரை பண்ணி கம்பெனியிலேருந்து வாங்கி தரேன். அதை வச்சு சமாளிச்சுக்கோ. அவரோட உடம்பு கொஞ்சம் தேறினதும் நானே உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதே போல் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொன்னதும் இவன் மனசு இலகி போயிடுச்சு. 2 பேரும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் காதலை வளர்த்துருக்காங்க. 1 வருஷம்தான் அவள் அப்பா இறந்துட்டார். அவளுக்குன்னு இருந்த ஒரே உறவும் போனதில் அவள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அப்போது ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் அவன் அவகிட்ட நெருங்கிட்டான். 1 வருஷம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்காங்க. எப்போ ஊரறிய எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு இவன் எச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவன் வர்றதை குறைச்சிக்கிட்டான். அதில் சந்தேகப்பட்டு அந்த கம்பெனிக்கு போய் அவன் பேர் சொல்லி விசாரிச்சிருக்கா. அப்போதான் தெரிஞ்சது அந்த ஆள் அங்கே வேலை செய்கிற ஆளே இல்லை, அந்த கம்பெனியோட முதலாளியே அவன்தான்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 7 வயசுலேயும் 3 வயசுலேயும் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவளால் அந்த விஷயத்தை தாங்கவே முடியல. மறுநாளே அந்த ஆள் வீட்டுக்கு வந்தப்போ அவன்கிட்ட சண்டை பிடிச்சிருக்கா. ஆமாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ? உன்னை பிடிச்சிருந்தது, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சாதாரணமாக சொன்னான். நான் அவனை அடித்து திட்டி ஏமாத்திட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லி துரத்தியிருக்கா. அந்த ஆளும் நீ எனக்கு சலிச்சிட்ட, இனி உன்கிட்ட வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கான். கொஞ்ச நாள்லையே அவனோட அப்பா இறந்து கம்பெனியோட மொத்த பவரும் இவன் கைக்கு வந்து முதலாளி ஆகிட்டான். ஆனால் திலகா அவன் கிட்ட திரும்ப போகவே இல்லை. அவனும் இவளை கண்டுக்கல. இந்த நிலமையில தான் அவள் கன்சீவாக இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சது. கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை உண்டாகி இருக்குன்னு தெரிஞ்சா அவள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அந்த ஏரியாவில் அவளோட மானம் போயிடும்னு பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. தனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஹோமில் போய் சேர்ந்திருக்கா. அதுக்குள்ளே அவள் படிப்பையும் முடிச்சிருந்ததுனால அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே இருந்திருக்கா. ஷம்மு பிறந்தது கூட அங்கே தான். கொஞ்ச வருஷம் அங்கேயே தான் இருந்தா. அதுக்கப்புறம் அந்த ஹோமை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அம்மா பொண்ணா அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் அங்கேருந்து வெளியே வந்துட்டா. வாடகைக்கு ஒரு வீட்டில் தங்கி வேலை தேடிக்கிட்டு இருந்தா. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் 6 மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த சம்பளம் பத்தலைன்னு வேற வேலை தேடிக்கிட்டு இருந்தப்போ தான் எங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனா. எங்ககிட்ட வேலை பார்க்க ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கு அறிமுகமானா. இந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு அவளை பார்க்க வருத்தமாக இருந்தாலும் கோபமாக வந்துச்சு. இப்படி ஒருத்தனை நம்பி ஏமாந்திருக்காளேன்னு. இவளை பற்றி தெரிஞ்சா இவர் அவளை வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு, அவ கூட என்னை பழக விட மாட்டாரு அப்படின்னு பயந்து தான் அவர்கிட்ட நான் எதையுமே சொன்னதில்லை. சண்மதியோட அப்பா அதுக்கப்புறமா எப்போவாச்சும் திலகவதியை வந்து பார்த்தாரா? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவர் வரவே இல்லைன்னு தான் சொன்னான். அப்படி வந்தாலும் அவரை சேர்த்துக்கலான்ற நினைப்பே அவளுக்கு நிச்சயமாக இருந்ததில்லை. அவர் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், நான் கேட்டேன். ஆனால் அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் அதுக்கு மேலே அவளை வற்புறுத்தாமல் விட்டுட்டேன். திலகவதியோட இறப்புக்கு அவர் வந்திருந்தாரா? ஏதாச்சும் தெரியுமா? அவர் யாருன்னே தான் எங்களுக்கு தெரியாதே. அப்புறம் எப்படி அவர் வந்தாரா இல்லையான்னு சொல்ல முடியும்? அப்போ திலகவதிக்கு காரியமெல்லாம் பண்ணது யாரு? மஞ்சுளாவோட தம்பி மாணிக்கம். மஞ்சுளா எப்படி?
அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் சார். கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல புருஷன் இறந்தவ. மனசு வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணவள காப்பாத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவ சர்வீஸ் பண்ண திலகவதி இருந்த ஹோம்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. அதனால அப்போ இருந்தே திலகவதியும் ஷம்முவும் அவளுக்கு பழக்கம். திலகா வேலைக்கு போறதுனால ஷம்முவை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்னு மஞ்சுளாவை வேலைக்கு வச்சிருந்தா திலகவதி. ஷம்முன்னா அவளுக்கும் ரொம்ப இஷ்டம். திலகா இருந்தப்பவும் சரி, இறந்ததுக்கு அப்புறமும் சரி, ஷம்முவை சொந்த மகளாதான் அவ பார்த்துக்கிட்டா. திலகவதி இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சதா? எதுக்காச்சும் பயந்த மாதிரி, இல்லை உங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிற மாதிரி? இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவள் நார்மலாக எப்பவும் போல தான் இருந்தா. திடீர்னு இப்படி ஆகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. சரி, வேற ஏதாச்சும் திலகவதி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அவங்கள பற்றி வேற ஏதாச்சும் தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. இதுக்கு மேலே ஏதாச்சும் நீங்கள் மறந்திருந்த ஞாபகம் வந்தால் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் பையன் கூட இப்போ பேசலாமா? அவர் தயங்க, நீங்கள் பேசுங்க சார் என்றார் சத்யதேவ். சௌந்தர்யாவின் எண்ணிலிருந்து வருணை அழைத்தான் இன்பரசன். ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்க, குட் மார்னிங் மம்மி, வருணின் குரல் கேட்டது. பேசச் சொல்லி இன்பரசன் சௌந்தர்யாவிடம் கண்ணை காட்ட, என்னடா கண்ணா, இப்போதான் எழுந்திருக்கிறியா என்றார் அவர். மம்மி, இட்ஸ் மார்னிங் 6:30 ஹேர், ஸ்டில் ஃபீலிங் ஸ்லீப்பி மம்மி என்று கொஞ்சினான். சரி ஓகே, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி கேட்க தான் கால் பண்ணேன். எனக்கு பதில் சொல்லிட்டு நீ தூங்கு. கேளுங்க மம்மி. ஷம்மு லண்டனில் தான் இருக்காளாம், அது உனக்கு தெரியுமா? அவன் புறம் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. பதில் சொல்லுடா. நீங்கள் சந்தேகத்தில் கேட்குறீங்களா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களா? எதுவாக இருந்தா என்ன, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஆமாம், அவள் இங்கே தான் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? ஏண்டா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? சொன்னா மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க? கோபமாக கேட்டான். வருண், ப்ளீஸ் மம்மி, டோன்ட் சே எனிதிங். சரி சொல்லு, அவள் எங்கே இருக்கா? அவகிட்ட நீ பேசினியா? அவள் எப்படி இருக்கா? இப்போ உன்கிட்ட நல்லா பேசுகிறாளா? மீண்டும் அவனிடம் அமைதி. வருண், உண்மையை சொல்லு. அவள் என்கிட்ட தான் இருக்கா. அப்படின்னா வாட் டு யூ மீன்? நான் தங்கி இருக்கிற வீட்டில் என் கூட தான் அவளை தங்க வச்சிருக்கேன், போதுமா? நிதானமாக ஆனால் அழுத்தமாக கூறினான் வருண். டேய், என்னடா இதெல்லாம்? இப்போ எதுக்கு மம்மி இந்த ரியாக்ஷன்? தயவு செஞ்சு அசிங்கம்மா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. அவள் அம்மா கொடுத்த ரத்தம் இன்னும் என் உடம்புல ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எப்பவும் நான் சொல்கிறத தான் இப்போவும் சொல்கிறேன். ஷீ இஸ் மை சிஸ்டர், போதுமா? சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. இன்பரசன், சத்யதேவ், சௌந்தர்யா மூவரும் எதுவும் பேசவில்லை. மம்மி, லைனில் இருக்கீங்களா? என்றார் மெல்லிய குரலில். என் மேலே கோபமா மம்மி? நான் தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? கெஞ்சுதலாக கேட்டான். இல்லை வருண், நான் எப்பவும் அப்படி நினைக்க மாட்டேன். சரி, அதை விடு. இப்போ ஷம்மு எப்படி இருக்கா? உன்கிட்ட பழைய மாதிரி பேசுகிறாளா? பழைய மாதிரி என்கிட்ட பழகிறதில்ல. ஆனால் இப்போ என்கிட்ட பயப்படுறதும் இல்லை. என்ன அண்ணான்னு கூப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுகிறா. ஆனாலும் என்னை விட்டு விலகி போக அவளுக்கு இஷ்டமில்லை. என் கூட இருக்க அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நார்மலாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியல வருண், ஏன் அவள் நார்மலாக இல்லையா? நான் தான் ஆன்ட்டி இறந்த போயிருந்தே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அவள் நார்மலாக இல்லைன்னு. என்னவோ புதுசாக கேட்குறீங்க. மூவருமே திகைத்தனர். என்னாச்சு அவளுக்கு? பதட்டமாக கேட்டார் சௌந்தர்யா. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் வருண். தெரியல மம்மி, ஆனால் ராத்திரியில் திடீர்னு பயந்து கத்த ஆரம்பிப்பா. இங்கே டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். மற்றபடிக்கு படிப்பில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. எல்லாரையும் போல நார்மலாகவே இருக்கா. அந்த பயம் மட்டும்தான். அது எதுக்குன்னு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சௌந்தர்யா இன்பரசனை பார்க்க அவன் போதும் என்பதை போல் சைகை காட்டினான். சரி வருண், அவளை பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே மம்மி, தேங்க்யூ என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இட்ஸ் ஓகே கண்ணா. பாய் மம்மி, லவ் யூ சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் வருண். செல்போனை வைத்துவிட்டு திரும்பி பார்த்தவன் திகைத்தான். அவனை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் சண்மதி. ஷம்மு, எழுந்துட்டியா? குட் மார்னிங்டா என்றான் புன்னகையோடு. குட் மார்னிங் அண்ணா. எப்போ வந்த? நீ ஆன்ட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். ஓ, காஃபி போடவா அண்ணா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. சரி அண்ணா. அவனுடைய அறையை விட்டு வெளியில் செல்ல போனாள். ஷம்மு, நீ குடிச்சிட்டியா? இன்னும் இல்லை அண்ணா. சரி வெயிட் பண்ணு, ப்ரஷ் பண்ணிட்டு வர, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம். என்றவள் ஏதோ சொல்ல வந்து தயங்குவதைப் போல அவனுக்கு தோன்றியது. இங்க வா. வந்தாள். தன் அருகில் அவளை அமர்த்தி கொண்டான். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா ஷம்மு?
ஆன்ட்டி உன்னை திட்டுனாங்களா? எதுக்கு? நான் உன் கூட இருக்கேனே அதுக்கு? சேச்சே, நீயும் தான் நான் பேசுனதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் தேங்க்ஸ் கூட சொன்னேன். ம் என்றவள் தரையை வெறித்து கொண்டே இருந்தாள். அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்து கேட்டான். என்னடா, என்கிட்ட என்ன தயக்கம்? சொல்ல வந்ததை சொல்லு. அது அது இன்னும் அவள் குரலில் தயக்கம் மட்டுமே இருந்தது. தன் கைகளால் அவள் கன்னங்களை தாங்கி பிடித்து தன்னை பார்க்கச் செய்து கேட்டான். உனக்கு அண்ணனை பிடிக்கும் தானே? உடனே தலையசைத்தாள். அப்புறம் என்ன? சொல்லு. அது அம்மா தானா சாகல, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. திலகவதியை கொன்றது யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.